தமிழ் தகவல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பள்ளி கல்வித்துறை சார்பில் கோடை விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்பது சம்பந்தமாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பார்வையில் காணும் செயல்முறைகளின்படி மாணவர்களின் நலன் கருதி கோடை விடுமுறை நாட்களில் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தக்கூடாது என கடந்த ஆண்டு அறிவுறுத்தப்பட்டது. தற்போது கோடை விடுமுறை நாட்களில் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகளை பள்ளியில் நடத்துவதாக புகார்கள் வரப்பெற்றன. இன்றைய மாறிவரும் சூழ்நிலையில் கோடையில் வெப்ப அளவு அதிகரித்துள்ளதால் மாணவர்களுக்கு வெப்பம் சார்ந்த நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மாணவர்களுக்கு கட்டாயம் ஓய்வு அளித்திட வேண்டும். மேலும் கோடை விடுமுறை என்பது மாணவர்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு சென்று தங்கள் உறவினர்களோடு பழகவும் உறவுகளின் அவசியத்தை தெரிந்து கொள்ளவும் உறவுகள் மேம்படுத்திடவும் ஓர் நல்ல வாய்ப்பாகும். இதனால் மாணவர்கள் வாழ்வியல் விழுமியம் மேம்படும். எனவே மாணவர்களின் நலன் கருதி கோடை விடுமுறை நாட்களில் தனியார் பள்ளிகளிலும் பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தக்கூடாது என பள்ளி முதல்வர்களுக்கு திட்டவட்டமாக தெரிவிக்க அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. எனவே அனைத்து வகை பள்ளிகளிலும் பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தக்கூடாது என அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முதல்வர்களுக்கு திட்டவட்டமாக தெரிவிக்க அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அது என்னன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் கிடையாது, பிரைவேட் ஸ்கூல்லேயும் எந்த விதமான ஸ்பெஷல் கிளாஸ் இந்த லீவ் டேஸில் கண்டக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க கல்வி அலுவலர் சொல்லியிருக்காரு. மேலும் 18/4/2019 அன்று மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அரசு பொதுவுடைமை அறிவிக்கப்பட்டுள்ளதால் அன்றைய தினம் பள்ளிகள் செயல்படக்கூடாது எனவும் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்களுக்கு சிறப்பு பணிகள் வழங்கக்கூடாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அவ்வாறு பள்ளிகள் செயல்படுவதாக புகார் பெற்ற பின் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முதல்வர்களுக்கு தெரிவிக்கவும் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அது என்னன்னா, இப்போ வர 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு. அதை முன்னிட்டு ஸ்கூலுக்கு லீவ் விட சொல்லியிருக்காங்க. அது ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்களுக்கு லீவ் கொடுக்கணும், அன்னைக்கு சிறப்பு பணிகள் எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.